ஹலோ, சூர்யா அகாடமி வியூவர்ஸ்க்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஸ்கிரிப்டை டெசிஃபர் பண்ணுறவங்களுக்கு, அதை படித்து காமிக்கிறவங்களுக்கு $1 மில்லியன் வரைக்கும் $1 மில்லியன் வரைக்கும் பரிசு தரதா அறிவிச்சிருந்தாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு தமிழக அரசாங்கம் ஏங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும்? சிந்து சமவெளி நாகரிகம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்க. குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இந்த சீரீஸில் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சிந்து சமவெளி அப்படிங்கிறது சிந்து நதி மற்றும் 6 துணை நதிகள், அதாவது ஜேலம், செனாபு, ராவி, பீசு, சட்லஜ், சரஸ்வதி, மொத்தம் 7 நதிகள் சிந்துவோட சேர்த்து சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சரஸ்வதி அப்படிங்கிற நதி எங்கே இருக்குன்னு தெரியல, அகழ்வாராய்ச்சியில் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 5 நதிகள் தான் சிந்து நதியோட கிளை நதிகளாக இப்போத்தைய நிலைமையில் இருக்குது. அந்த நதிகளோட நதிக்கரையில் வாழ்ந்த மக்கள் தான் சிந்து சமவெளி மக்கள். எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அதாவது பிஃபோர் காமன் இரா அப்படின்னு சொல்லுவாங்க. 3300 அப்போ ஆரம்பித்து 1900 வரைக்கும், பிஃபோர் காமன் இராவில் 3300 ஆரம்பித்து 1900 வரைக்கும் இந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மனிதர்களுக்கு, அதாவது எந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்கன்னா சிந்து சமவெளி நதிக்கரை, அதுவும் முக்கியமாக எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அந்த ஏரியாவில் வாழ்ந்திருக்காங்க. சரிங்க, தமிழ்நாடு இங்கே இருக்குது. நம்ம பார்த்த சிந்து சமவெளி நாகரிகம் அந்த மூலையில் இருக்குது, நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. இதுக்கு ஏங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாடு அரசாங்கம் தருது? யோசிக்கணுமா இல்லையா? அப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வாங்க இந்த சீரீஸில் பார்க்கலாம்.